என்னென்னா இந்த ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது சம்மந்தமாக சில இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான அப்டேட்டுகள் நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் தரோம். ஸோ உங்களுக்கு இன்கம் வரணுமெண்டா சரியா, லாங் டேர்முக்கு உங்களுக்கு இன்கம் வரணுமெண்டா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில்லை படித்து தான் ஆகணும். படித்து இல்லாட்டி யூடியூப்லேயோ சர்ச் பண்ணியோ படித்து ஏதாவது செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஏர்ன் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர், அதில் வந்து நீங்கள் நிறைய ஜாப் செய்யலாம் சரியா. பட் அதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு டிசைனிங்கோ இல்லாட்டி ஒரு வெப்சைட் டிசைனிங்கோ இல்லாட்டி யூஐ யூஎக்ஸ் அப்படி அது சம்மந்தமானது சம்திங் ஏதாவது ஒன்று நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஈபேலையும் பிஸ்னஸ் பண்ணலாம். ஈபேயில் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் மாதிரி இதுகள் செய்யலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நாலேஜை நீங்கள் வளர்த்து கொண்டு அப்படி அதுகளில் போய் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு இன்கம் எடுக்கலாம். லாங் டேர்முக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸை செய்யலாம். ஆன்லைனில் இப்படியான சைடுகள் லாங் டேர்முக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான வழி. கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான் சரியா. கிரிப்டோவில் ட்ரேடிங்கும் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3/2 பங்கு லொஸ்டானாக்கள் தான் இருக்காங்க சரியா. அந்த 3/1 வீதமானாக்கள் தான் நாலேஜை யூஸ் பண்ணி ட்ரேடிங் செஞ்சு ஏர்ன் பண்ணுறாக்கள். 2 பங்கு ஆக்கள், அதாவது 3 இல்லாட்டி 4 முக்கால்வாசி ஆக்கள் தோல்வி அடைகிறாக்கள், காவாசி தான் வின் பண்ணுறாக்கள்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் இந்த கிரிப்டோ ட்ரேடிங்கும் இருக்குது. ஸோ அதால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு லாங் டேர்முக்கு நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணோம்னா ஈபே அப்படியான இதுகள் ட்ராப் ஷிப்பிங் அதில் செய்யலாம், ஃபைவரில் செய்யலாம், ஸோ freelancer.com ஸோ அப்படியான சைடுகள், ஸோ அப்படியான இதுகளில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த உங்களுக்கு அப்படியே ஏர்ன் பண்ணணுமென்ற சைடுகளில் டீட்டெயில் வேணும்னா எனக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் மெசேஜில் அனுப்புங்க. ஸோ நான் உங்களுக்கு அந்த வெப்சைட்டை டீட்டெயில்களை அனுப்பி விடுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி எங்களோட யூடியூப் சேனலை பொறுத்தவரைக்கும் கிரிப்டோ சம்மந்தமான அப்டேட் தான் வரும். ஸோ கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃப்ரீயான சைடுகளோட டீட்டெயில், சில இன்வெஸ்ட்மெண்ட் சைடுகளோட டீட்டெயில் வரும். ஸோ எல்லாமே உங்களுடைய சுய சிந்தனையில் ஐடியாவில் செய்யுங்க, கொஞ்சம் கவனமாக செஞ்சு கொள்ளுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு சில அப்டேட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற இந்த மைனிங் ஆப்புகளை பற்றி பார்ப்போம். முதலாவது வந்து இந்த ஐஸ் மைனிங். ஸோ ஐஸ் மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். மைனிங் டிசேபிள்னு வருது பாருங்கள். ஓகே, என்ன ரீசன்டா வந்து அவங்க இந்த February 28 வந்து அவங்க என்ன சொல்கிறது, இதுக்குரிய எங்கள்கிட்ட இருக்க டோக்கன் எல்லாம் எங்களுக்கு தர்றேன்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ தர்றாங்கன்றது தெரியலை, பட் இப்போ ஸ்டாப் ஆகிட்டு. இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் குயிஸ் எல்லாம் கேட்டிருந்தவங்க. ஸோ இந்த குயிஸுக்கு ஆன்சர் பண்ணாத ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் டோக்கன் குறைஞ்சி கொண்டு வருது. ஸோ இப்படி நிறைய இதுகள் இஷ்யூகள் இந்த ஐஸ் மைனிங்கில் இருக்குது. ஆல்ரெடி அவங்க ஃபஸ்ட்டாக ஐஸ் மைனிங்கில் வந்து டோக்கன் ரிலீஸ் பண்ணியிருந்தவங்க இப்போ அடுத்த ரவுண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னொரு 7 டேஸில் இந்த ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் அதுக்குள்ளே எங்களுக்கு நாங்கள் இந்த மைனிங் இருக்கிற டோக்கன் வந்து எல்லாருக்கும் குறையிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இது வந்து ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு கூட சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. நீங்கள் இதில் இருக்கிற டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. கம்ப்ளீட் பண்ணி உங்களோட அட்ரஸையும் ஃபில் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது இந்த ஸ்வீட் காயின் அண்டு நாங்கள் என்ன சொல்கிறது, இப்போ ஒர்க் பண்ணினா எங்களுக்கு கிடைக்கும் என்ற மாதிரி ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன்னா நிறைய பேர் செஞ்சுருந்தேன். நீங்கள் அதாவது நாங்கள் நடந்தோம்னா எங்களுக்கு ஒரு ஸ்டெப்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த காயின் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த காயினை வந்து என்ன மாதிரி மாற்றுறன்ற வீடியோ விரைவில் உங்களுக்கு நான் தருவேன். ஸோ இதில் வந்து கிளைம் பண்ணுறாங்க, கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. இதை கிளைம் பண்ணி ஃப்ரீயாக இதை எடுத்துக்கொள்ளுங்க. அதோட நீங்கள் நடக்க உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கு காயின்ஸ் வந்து கொண்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வீக்குக்குரிய ஹிஸ்ட்ரி தான், எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்தனாலும் அதுக்குரிய ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன மாதிரின்னா தொடர்ந்து செஞ்சாக்கள் ஓகே, செய்யாமல் விட்டாக்கள் உங்களுடைய இந்த பேலன்ஸை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். செஞ்சாக்களும் சரி வித்ட்ரா பண்ணலாம். என்ன மாதிரி வித்ட்ரா பண்ணுறன்ற வீடியோ வந்து விரைவில் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். மற்ற அப்டேட்டுகளும் விரைவில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். இந்த இதை பற்றி கொஞ்ச நாள் நானும் இதை யூஸ் பண்ண விட்டுட்டேன். ஓகே, ஒட்டோவாக வாக்கிங் நடக்கக்குள்ள இதில் வந்து காயின் வந்து ஆட் ஆகும். பட் இது வந்து இதில் அப்டேட் ஒன்று தராமல் விட்டுட்டேன். செய்யாதாக்கள் இதை ஒருக்கா எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நாங்கள் இதில் காயினை வந்து விரைவில் வித்ட்ரா பண்ணி பார்ப்போம். அமௌண்ட்டெல்லாம் எவ்வளோ வருதுன்றதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ விரைவில் பார்ப்போம். அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது. ஸோ இந்த எங்களோட டெலிகிராம் அதே மாதிரி யூடியூப் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நிறைய வெப்சைட்டுகள் லிங்க்கள்லாம் ஷேர் பண்ணுவோம். பட் அதில் வந்து
ஒரு சில சைடை தவிர, அதாவது 1, 2 சைடை தவிர வேறு எந்த சைட்லேயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இது பல பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். பட் யாருமே இல்லை, ஒரு சிலர் வந்து கேட்குறதில்ல. ஸோ அவங்களுக்கு வந்து அதில் வந்து 50 டோஜி காயின் போட்டு அவங்களுக்கு 5000 டோஜி காயின் 500 டோஜி காயின் தாரனோடனே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது. அவன் விட்ரோல் தராட்டி ஏதோ நானே எடுத்து கொண்டு போய் எங்களோட வீட்டுக்குள்ளே வச்சுருக்க மாதிரி அவங்களோட பிஹேவியர் எல்லாம் இருக்கிறது. ஸோ சில வெங்காயங்களுக்கு சொன்னால் விளங்காது. ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாங்கள் போடுறதில் 99% சைடு வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுங்கன்றது மென்ஷன் பண்ணி தான் போடுறது. ஒரு சில சைடு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் அதுவும் ரிஸ்க். கிரிப்டோ வந்து 100% ரிஸ்க்கான ஒரு மார்க்கெட். ஏனெண்டா இது வரைக்கும் நீங்கள் எடுத்து ஒரு சைடை கூட சொல்ல இயலாது. இத்தனை வருஷமாக ரன் ஆகுது, இவ்வளோ நாள் விட்ரோல் கொடுக்குறாங்கன்னு ஒரு சைடையுமே சொல்லல. மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு அந்த சைடு வந்து விட்ரோலை ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்லை அது பிஸ்னஸை மாற்றுவாங்க, வேறு மாதிரி போயிடும். ரைட், அதுதான் கிரிப்டோ. ஸோ அதில் தெரியாதவங்க அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டி லைஃப்பை நாசமாக்குறது பல பேர் இருக்காங்க. ஸோ தெரிஞ்சு கொண்டு செஞ்சாக்களும் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த இதுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ தேவையில்லாத சைடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கு அதில் ஆப்ஷன் இருக்குன்னா ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் உங்களுக்கு இந்த பாருங்கள், இதில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உண்டு. ஸோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க, இது பெண்டிங்காக இருக்குதாமா, இது என்ன செய்கிறேன்டா, இந்த சைட்லலாம் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற சைடுகள். ஸோ நீங்கள் கொண்டு போய் காசை போட்டிங்கன்னா அவங்களுக்கு காசு வந்துச்சுன்னா உங்களுக்கு விட்ரோல் தர மாட்டாங்க, எடுத்துகிட்டு அவங்கள எஸ்கேப் ஆயிடுவாங்க. பட் இன்வெஸ்ட் பண்ணுங்களேன், ஆனால் எல்லாமே ரிஸ்க் இருக்கிறது. இந்த இப்போ இதில் வந்து பாருங்கள், பிஎஃப்ஐசி கோல்டுன்ட்டு ஒரு புது பிஸ்னஸ் ஒன்று போய் கொண்டிருக்கு. ஸோ அதில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் அவங்களோட சொந்த டிசிஷன். சரியா, இது நல்லதோ கெட்டதோ அவங்க தான் டிசிஷன் எடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க செய்கிறாங்க. நான் சொல்கிறேன்றதுக்காக அவங்க இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் யாருன்னு தெரியாது, அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யூடியூப்பில் வீடியோ போடுவேன், இதில் அப்டேட் பண்ணுவேன், வர்ற நியூஸுகளை ஷேர் பண்ணுவேன். ஸோ அவங்க வந்து இதையும் பார்ப்பாங்க. அவங்க இந்த பிஸ்னஸ் இதுகளை மார்க்கெட் இதில் என்ன சொல்லுவாங்க, ரிசர்ச் பண்ணி பார்த்து ஓகே அதில் செய்யலாமாண்டா செய்வாங்க. அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டு போட்டு இதில் ஒரு சைட் வருது என்றுட்டு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. இந்த தேவையில்லாத சைடுகள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த எங்களோட யூடியூப் சேனலோட மெயினான நோக்கமே ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கு வழி இருந்தால் சொல்கிறது. ஸோ அந்த டார்கெட்டில் தான் நிறைய சைடுகள், ஏர் ட்ராப்புகள் இதுக்குள்ளே வந்து ஃப்ரீயாக வரும். ஸோ அதுகளை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்றதுக்கு ஒரு சைடுகள் 2 சைடுகள் வரும். உதாரணத்துக்கு இந்த பிஎஃப்எஸ்சி கோல்டுன்றது இப்போதைக்கு போகுது. அதே மாதிரி டோன் கோயின்ன்றது ஒரு கோயினை வச்சு, அதாவது டெலிகிராம் கோயினை வச்சு ஒரு பிஸ்னஸ் போகுது. இதெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் துவங்கினது. பட் அது வந்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண கோயின்கள், அதை வச்சு கொண்டு பிஸ்னஸ் போகுது. ஸோ அதில் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அதுக்காக நீங்கள் போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. நான் இன்வெஸ்ட் பண்ணி செய்கிறேன்னா செய்வேன், லிங்குகளை ஷேர் பண்ணுவேன். விருப்பம் இருக்கிறார்கள் யோசித்து அதை செய்வாங்க. ஸோ ஏதாவது அவங்களுக்கு தேவையண்டா என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை செய்வேன், இல்லையண்டா அதை கஸ்டமர் கேரை தான் அவங்களும் கண்டெக்ட் பண்ணணும். இதில் லாபம் வந்தால் அவங்க எனக்கு தரப்போகிறதில்லை, இல்லை நட்டம் வந்தால் நான் உங்களுக்கு நீங்கள் நட்டப்பட்டீங்களேன்னு தரப்போகிறதும் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக யோசித்து செய்யுங்க. ஸோ நல்ல பிஸ்னஸ் என்ன ஆராய்ச்சி செய்யுங்க. சரியா, தேவையில்லாத சின்ன இந்த ஃப்ரீயாக தாரன் என்ற சைடுகள் நிறைய இருக்குது, அதுகளுக்குள்ளே போய் மாட்டாதீங்க. ஓகே, ஸோ விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னாண்டா கிரிப்டோவை உங்கள்கிட்ட இருந்து தான் நாட்கள் இங்கே ரெடியாக இருக்கிறாங்க, உங்களுக்கு அள்ளி தரத்துக்கு யாரும் இல்லை. நீங்கள் 50 டோஜி கோயின் போட்டோன்னே உங்களுக்கு 500 டோஜி கோயின் ஒருத்தன் தாராண்டா அவன் பைத்தியக்காரனா? உங்களுக்கு தரத்துக்கு என்ன உங்களோட ரிலேஷனா இல்லாட்டி உங்களோட சொந்தக்காரனா? இல்லை தானே? அதை ஞாபகம் இல்லை. நீங்கள் யாருக்காவது கொடுப்பீங்களா? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கண்டா 50 டோஜி கோயின் தாரீங்க, உங்களுக்கு 500 டோஜி கோயின் அவனை கொடுக்கலாமா உங்களால்? ஸோ அந்தளவுக்கு யோசித்து செய்யுங்க. ஸோ அப்படி என்ன எங்களுக்கு பெருசாக ஒருத்தன் தாராண்டா அவன் எங்களை விட்டுட்டு ஓட போகிறான்னு அர்த்தம். ஸோ சின்ன அமௌண்ட்டுகளில் ப்ராஃபிட் வர்றதை பாருங்கள், 1% உள்ள அப்படியான பிஸ்னஸ்களில் செய்யுங்க. ரைட், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக யோசித்து கொண்டு செய்யுங்க. நல்ல பிஸ்னஸ்ன்றால் நல்லதுகளாக யோசித்து செஞ்சு கொள்ளுங்க. மற்றது வந்து பார்த்திங்கன்னா பைகாயின் மெயின் நெட் லான்ச் இந்த வருஷம் நடக்குமான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக மைன் பண்ணுறாங்க, மைனிங்கை செஞ்சு கொண்டே வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து 100% ஃப்ரீ தான். ஆல்ரெடி இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள், பார்த்து செய்யுங்க, மைனிங்கை தொடர்ந்து செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ வந்து நன்றியான அப்டேட். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.